ஐயப்பன் ஒண்ணுமே தெரியலையே. சார் என்ன கேட்டுறீங்க? பாட்டா சாங் கிளைம் அடிப்பாங்கடா. சாங் கிளைம் அடிப்பானுங்கடா யூடியூப்ல போட்டா. அப்படியா? கிளைம் அடிப்பாங்களாம். பெட்டி கூட ரூபேஷ் கிளைம் அடிப்பாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. எல்லாருக்குமே அடிப்பானுங்க கிளைம். சரிண்ணா ஹோல்ட் பண்ணு. அப்படியே ஆரம்பிக்கும் போதே அமக்களமாகுதா. சூப்பரா. அதை நிறுத்திதான் முதல்ல இருந்து வைங்களாடா. நிறுத்தக்கூடாது. இங்க வந்துடுறா. இங்க வா, இங்க வா. உங்க கைடா. கற்பூரமே ஆங்கிற மாதிரியாப்பா. சரிங்களா? அநியாயத்தின் உச்சகட்டம் பண்ணிக்கிறீங்க. கைது கும்பிடு. சாமி கும்பிடுங்கடா. இவன் அப்போதுல இருந்து அப்படிதான் பண்ணிக்கிறான். கம்முடி வம்சம் கையடா நீ. போ சரிங்களா? உசன கூடயே வா. கேமராமேன் பாய் கூட போங்க. பின்னாடி போடா. டீசல் டேங்க்ல போட்டு வேலையை முடிச்சிடலாம் பாத்துக்கலாம். நல்ல நேரம் 5 கூட போட்டு அதேதான் காட்டுறா. எம்மா நேரம்டா. கீழே போடு. எல்லாரும் அப்படியே கும்பிடுடா. ஏய் வெயிடா சீக்கிரம். கற்பூரமே அஞ்சிடா. கீழே போட்டு வரைக்கும் வச்சிரு. வச்சிடா காலு மீறிடா. குடிச்ச சனி பீட எல்லாம் திறந்து. ஏய் 2 பக்கம் ஒண்ணு போடு. அப்படியே மாத்தி போடு. தண்ணி எடுங்க. தண்ணிலாம் இல்ல. தண்ணி அப்படியே வர 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 பாத்தியா? அங்க வா, அங்க வா. சரி இவ்வளவு பூஜை போட்டீங்களா? எங்க போறீங்க? அதுதான் தெரியலையே. டேய் கஜா, வேகமா எழுந்து போய் தெரிஞ்சு ரவுண்ட் வந்தா மட்டும் மாட்டாது. எங்க எல்லாரும் வர்காலாக்கு போறோம். வர்காலா பண்றோம். சம்பவம் பண்றோம். எங்க போயிடானுங்க? எங்கேயோ போனானுங்க. வரன்ட்டு போனானுங்க. தண்ணி இந்த 2 தோசைக்கு இந்த ஒரு சிக்கன் ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு. நாளைக்குள்ளே ரீச் ஆகிடுமா? இந்த மாதிரி போனால் நாளைக்கு நைட்டு தான் ரீச் ஆகும். மணி இப்போ 10:30. டீசல் போடணும் வண்டிக்கு ஃபஸ்ட்டு. இவங்களும் டீசல் போட போயிருக்காங்க. தமிழ்நாடு டீசல் போட போயிருக்காங்க அவங்க. கவர்மெண்ட் டீசல். எல்லா வண்டியும் டீசல் போட்டால் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் பசங்க வண்டி வந்து டீசல் போட்டால் ஆஃப் ஆகிடும். ஏதோ காலில் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஒன்று கொடுத்து அப்புறம் மிளகா அப்படி இருக்கு. இங்கே ஒன்றும் மிளகா முடியாயா? வீட்டில் டெய்லி செய்கிற ஒரே விஷயம் தான் அதே தோசையும் மிளகா பொடியும். அதே எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இவர் வந்து நம்ம கச்சா ஒரு கண்டென்ட் போட்டு. டேய் டேய் ஐயப்பா, இங்கேருந்து 710 கிலோமீட்டர் தான். யார் இல்லைண்ணா, நாளைக்கு நைட்டு தான். ஐயோ மைக் வர நான் வச்சிருந்தா. அதுதான் செங்கல்பட்டுல போலாம்டா. நான் கிட்ட 120 கிலோமீட்டர் ஷார்ட். எப்பப்பா வேலூர் கிட்ட வந்து சொல்லுவீங்களா? இல்ல இவரு செங்கல்பட்டு வர சொன்னாரு. இவரு வந்துட்டாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்துங்க வேலூர்ல வந்து டிஸ்கஸ் பண்றானுங்க. 700 கிலோமீட்டர் இருக்குதுன்ட்டு
இப்போ இவரு போட்ட டீசலுக்கு புரியுதுங்களா? இப்ப இவரு போய் டீசல் போட்டு வந்தார் காருக்கு முன்னாடி. காருக்கு டீசல் காருக்கு டீசல் போட சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, பாரதி வண்டி ஓட்டினானா நம்ம 11 மணிக்கு இல்ல, காலையில 7:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்கலாம். இந்த ரூட் தான் கிலோமீட்டர் கம்மியா காட்டுது. இந்த ரூட்டு இதுக்குதான் நான் அப்பயே சொன்ன பாண்டிச்சேரியே போயிடலான்னு. நீங்க கேட்கல. பாண்டிச்சேரிக்கான வேலையை நீ முடிச்சுட்டு தெரியல. இந்த ரூட்ல போடு. அதுல எத்தனை கிலோமீட்டர் வந்து பாரு. டச் ஒர்க் ஆகலையோ? ஒர்க்காதுடா, லொகேஷன் மாறுது. போனே இல்லங்க. அவன் பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு கொரியன் சட்டை எடுத்துட்டு வந்துருக்கான். அது வந்து உங்களுக்கு புரியல. iPhone 13 சொல்லி ஏமாத்தினுறான் அவங்கள. சாம்பிள் பீஸ் அதுயா? அந்த டெமோ பீஸ் வச்சிருப்பாங்களா, டெமோ அத மட்டும் எடுத்துட்டு வந்துறான். இந்த மாதிரி லொகேஷன் மார்க் அந்த யாமச்சா ஐசா கலாஸ் செஞ்சா. அந்த போன் எவ்வளவுன்னு கேள. 5000 ரூபாய். ரூபாய் கொடுக்குறான். அசிங்கமா வருது. பீ போட்டுக்கிறியா? ஒரே வார்த்தை கேட்க பீ போட்டுக்கிறியா? போய் சாப்பிடலாம் வாடா. நான் என்ன சொல்றேன், போட்டீங்களா? நீங்க தானே எதிர்பார்க்கறீங்களா? அந்த மூடி அப்பயும் சாப்பிட்டு கொண்டாடுங்களா? நாங்க சாப்பிட்டோம். ஏய் நம்ம போலாம், நீங்க விட்டு போயிடலாம். காசு கொடுக்கணும். அந்த கஜையை கூப்பிடுங்க. கஜபாண்டி வந்த நீங்க காலை சாப்பிட்டு வந்தா? ஆஹா, நைட்டு போறவங்க சாப்பிடலாம்ல. போற வழியில நீ கம்முனு ஒண்ணு போட்டு தரலாம் அவனுக்கு. அது சாப்பிட்டு சாப்பிட்டு ஒண்ணு போட்டு தரலாம் அவனுக்கு. அவங்க ஜீவா ஒண்ணுடா, எக் ரைஸ் தோசை. இந்த ஆமை பாண்டு கவுத்த மாதிரி ஒருத்தவங்க போய் உட்கார்ற அப்படா. டேய் போடா, டப்புன்னு சாப்பிட்டு கிளம்புடா. சும்மா இல்ல நீங்க உங்க வண்டிக்கு போட்டீங்க. அவனை போய் எழுப்புனீங்களா? இப்ப அவன் போய் பத்துட்டானா வர்க்கால எல்லாம் இருந்துப்பான். தள்ளுறா முதல்ல. அவர் எழுப்பிட்டு தான் உட்காரணுமா? ஓ இடங்குது. இங்க தானே உட்கார போறேன்னு சொன்னீங்க. சந்தில வந்து பூந்து எழுப்பிட்டு வந்து உட்காருறியா? அவனுக்கு ஒரு தோசை ஒண்ணு கொடுத்துருப்பா, இவனுக்கு ஒரு ரைஸ். உண்ணுடா, இவனுக்கு எதனா கீழே போட்டது 2 எக் ரைஸ் ஒரு தோசை கொடுத்துரும் அவனுக்கு கோசப் ஷாட். ஒரு பாடி வருது பாருங்க. இந்த பாடி தான் வீடியோ போடலாம்டா. இருக்குடா, நீங்க பண்ணு. டேய் பாத்தியா, அவனை கோசப்ல விடா. அங்க சேர் எடுத்து ஒன்று போடு. இங்க போடு. இங்க லாக் பண்ணு. ஸ்டார்ட் போட்டு இன்னும் ஒண்ணு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவாங்க. ஏய் மச்சான், இங்க லாக் பண்றாங்க. தண்ணி கன் முன்னாடி வைஸ். டேய் நார்மல் போட்டோ மட்டும் போஸ்ட் பண்ணலாம். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. திருமண தல ரசிகர் இவரு. போஸ்ட் போடுங்க. பாரியா என்ன கண்ணுலாம் சும்மா அப்படியே ஜின்னுங்குது. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். இங்க நோய்யாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க வீடியோஸ்ல பப்ளிஷ் ஆகும். மச்சான் அவன கொக்குன்னு சொல்லு மச்சான். கொக்குன்னு சொல்லு. கொக்கு. நீ போந்தற புல் பண்ணா அதோட பெரிய மேட்டர் இல்ல. பாம் பாரதியா தாயாரே அம்மிரப்பா. சண்டோ பாம் ஒரு வாட்டி. எல்லாரும் தலைவர் வந்து இவ்வளவு நேரம் டீசல் போட்டு இருந்தாரு. இப்ப வந்த உடனே பாத்தீங்கன்னா அவர் வீடியோ எடுத்து தான் பிரச்சனை ஆகுது. அந்த காருக்கு முன்னாடி உட்காந்து டீசல் போட்டு மதுரை வெயிலும் தானே. கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்தீங்கன்னா உள்ள பிரகாஷ்ராஜ் எல்லாம் ஓடி கிடப்பாரு கடகடன்னு. அப்ப நீ பார்க்கும்போது தெரியும். நான் உட்காந்துருவேன் மச்சான். ஒரு சார் வந்து கேமரா பார்த்து வந்து ஸ்மைல் பண்றது, அந்த ஸ்கூல் சவகாசம் அதிகம் வேற. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வச்சிருக்காப்பல. இல்ல அது ஸ்கூல் பாய். அவன் தப்பா கண்டு போட்டான். குட்டி
இவன் பேரா? இல்ல இப்போதைக்கு அந்த பேரை வந்து நாங்க ரிவீல் பண்ண முடியாது. இவனுக்கு ரொம்ப அசிங்கம் பேசுறானுங்க. இவன் பேரு லே பாய் இவர் காஜு பாய் இதோ நீங்க இவன் வந்து பாரதி. சொல்லு ஒண்ணு சொல்லு திரும்ப சொல்லு. நான் சொல்றேன் இவன் வந்து துண்டு பீடி. இவன் பேர் வந்து இவன் வந்து ஸ்கூல் இவன் வந்து இவன் என்ன பேர் சொல்ற இவன் வந்து இவன் நான் வந்து வந்து யாரு வந்து தலைமை தாங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பாரதி. இவர்தான் இல்ல சேவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஆள் வந்து சும்மா அழகாயிட்டு இருக்கிறாப்ல. என்ன கொஞ்சம் லேடிஸ் கட்டம் நாளையில இருந்து போட்டு ரஜினிகாந்த் சாப்பிடுவோம். நல்லா சூப்பரா இருக்கும். ரைஸ் வந்துச்சு. நேரம் பொறுக்காம கப கபன்னு சாப்பிடுறானுங்க. டேய் இது சினிமாட்டிக் ஷாட் மாதிரி இல்ல, வேற ஒரு மாதிரி ஷாட் மாதிரி இருக்குடா. சார் நீங்க சிக்கன் ரைஸ் எடுக்க சொன்னா கழிவு மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து நான்வெஜ் குருமா வாங்கினாங்க. உள்ள வந்து கேரட்டு பீன்ஸு எல்லாமே இருக்கு. எதுவுமே தெரியல. எல்லாரும் சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு ரிவ்யூ சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பெருசுகிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஐ மீன் பாரதி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். பாரதி கிட்ட இருந்து போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சாப்பிடலாம். நீ சாப்பிடுங்க. சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டிக் ஷாட் வைக்கிறேன். நீ பாரதி சாப்பிடுற. அதான் உடனே நாளைக்கு நீ போடுல, அப்போ நாளைக்கு முதல் வாயிலிருந்து கூப்பிட்டீங்கன்னா உடனே ஸ்ட்ரைக் அடிப்பாரு. நல்லா இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அருமையா இருக்கு. ஃபேமிலியோட சாப்பிடுங்க. சார் உசேன் பாய், உங்க கருத்து என்ன சொல்றீங்க? ஸ்கூலை மட்டும் பார்த்தோம், உங்களுக்கு இப்ப டக்கு அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீங்க ஸ்கூல்னு ஒண்ணே தப்பா நினைச்சிட கூடாது. அதாவது வந்து இவங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற பொண்ணுங்களை கல்வியை சொல்லி கொடுப்போம். யூத்னா அப்படித்தான் இருக்கும் தெரியும். அத வந்து நீங்க அவர்கிட்ட கேட்டுங்க. கப்பல் பக்கமா அதாவது இப்போ வந்து நம்ம தலைவருக்கு வந்து கேமரா தலைவர்னா கேமரா தருவோம். நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகுது இப்போ அப்படின்னு என்கிட்ட ஒரு 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். இன்னும் ஒண்ணு காணோம். போன வருஷம் வந்து நிச்சயதார்த்தம் அவன் சொன்ன பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுக்கு ஆகல. அந்த பொண்ணுக்கு 5 வருஷம் ஆகுது. இப்ப பார்க்க ஆரம்பிச்ச பொண்ணுங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்து இப்ப அதாவது அவங்க குழந்தைங்க ஸ்கூல் படிக்குது. பட் இவ இன்னும் குழந்தை பொண்ணுங்களுக்கு ஸ்கூல் பொண்ணுங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, அது பத்தி நடக்கும். ஒரு 2 அவரு இவரு என்னப்பா சரி, எல்லார்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டுருவோம். எங்க போயிருந்தீங்க? ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. சாப்பிட்ற கேப்ல எங்க போயிருந்தீங்க? இவர் மிஸ் ஆகுறாரு. இப்போ நீங்க வந்து நான் சாப்பிடும்போது நீங்க எங்க போயிருந்தீங்கன்ற விஷயத்தை இப்போ சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றேன். நான் வந்து இல்ல எங்க போயிருந்தோம்னா இல்ல நீங்க அவ்வளவு யோசிக்க வேண்டியது. ஒரு சாமி இருந்தாரு, மதுரை வீரன் சொல்லிட்டு. அவர் வந்து நீங்க கும்பிடாமையே வந்துட்டீங்க. இல்ல அந்த வீடியோ இதுல போவோம். உங்களுக்கு வந்து நாங்க அவர் நீங்க கும்பிடாமையே வந்துட்டீங்க. எங்களுக்கு சாமி நீ கும்பிடல, இவன் கும்பிடல. உங்க 2 பேர் பாவத்தையும் சேர்த்து நாங்க 4 பேரும் சேர்த்து கும்பிட்டு வந்துருவோம். அந்த 4 பேர் நம்ம பாரதி கிட்ட கேட்டுக்கலாம். அவரு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு போல. பாரதி நீங்க சொல்றேன். அதாவது இவங்க 2 பேர் பசி சாப்பிட போயிட்டாங்க. நாங்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா
எந்த கேரளாவில் எந்த ஏரியா போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் போயிட்டு இருந்தது. கேரளால எங்க ஒயின் ஷாப் இருக்கு அதை ஏன்டா சொல்ற அதே சொல்றேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. கேரளால ஃபர்ஸ்ட் போன கல்லு அப்படின்றான். இவர்தான் அதான் ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லல. காலையில கார்லாக்கு 8 மணிக்குள்ள எதனா ஒரு காலேஜ் வாசல்ல போய் நின்னுடணும். சாரி, இவரு 8 மணிக்குள்ள போய் எதனா ஒரு காலேஜ் வாசல்ல நின்னுட்டோம்னா கையில காலில் விழுந்தாலும் எதனா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி நான் கேரளாக்கு தான் மருமகனா போவேன்னு நிக்கிறேன். இவர்தான் இவரு ஒண்ணு இல்ல சும்மா பேசிக்கிட்டு ஒரு டீம்ல பெருசுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி இவரு எங்களுக்கு ஒரு பெருசு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாப்பல. பெருசு மாதிரி இவரு எங்க பெருசு. சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்க, போறீங்க வரீங்க, ஓகே சரிங்க. உங்க நம்பருக்கே வந்து உங்க மூஞ்சிக்கே நம்பர் போடுமானா மச்சான் ஒருத்த மாட்டினாரு. யாரு கேளுங்க சார். கேளுங்க. சரி நம்ம ஃபன் கொஸ்டினுக்கு போயிடுவோம். இப்போ இந்தாங்க இப்போ ஃபன் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு சீரிஸ் வர்க்காலால போய் நீங்க என்ன ஒரு திறமையை காட்ட போறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு இருக்கும் சுத்தி நடப்போம் பாத்தீங்களா. சிறுசை கேட்ட உடனே பெருசு கோவம் வருது. வயசான காலத்துல நீங்க வந்து வர்க்காலா போய் என்ன பண்றீங்க? ஏய் அக்கா வந்துருக்கா. ஒரே நிமிஷம். இந்த கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் சுந்தர் மிஸ் ஆயிட்டான். அவன் தான் வந்து இன்னும் ஃபன்னா இருந்திருக்கும். நான் பேசுறேன். அதுதான் சொல்ல வந்தேன் நானு. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. மச்சான் வரல, ட்ரிப் வரல, மூணாறு வரல, எப்பயும் வரல. ஸோ மிஸ்ஸிங் மச்சான். அவர் வந்து இப்ப எதுக்கு சுந்தர பத்தி பேசுறாரு அப்படின்னா, அவரு வாய் கொடுப்பாரு, இவரு வாய் சுந்தர் வந்திருந்தாருன்னா இன்னொரு கோட்டை சேர்த்து குடிச்சிருப்பாரு அவரு. அதுக்காக தான் அவன் சண்டை போட்டு எங்க கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட் வாங்கி அவன் போய் ஒரு ஆஃப் வாங்கியிருப்பான். அந்த ஆஃப்ல இவன் பிச்சை எடுத்து ஒரு கோட்டை சாப்பிட்டுருப்பான். பேர் சொல்லாதீங்க. மதுரை வீரர்ல தான் சொல்லிருந்தீங்க. நான் சொல்றது கேளியா. அவன் எதிர்பார்க்க தெரியுமா? இப்ப போய் கேரளாவில் போய் கல்லு குடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் மேட்ரு. வேற என்ன கேட்டு பாரு. அவன் மூஞ்ச பார்த்து கேளு. இப்ப என்னடா ப்ராப்ளம் இருக்கு? சாரிங்க, நான் இது கல்லுன்ற பேரே கேள்விப்பட்டதுங்க. நாளைக்கு வீடியோ பாப்பீங்க. நாளைக்கு எடுத்து அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோ அடுத்த சீரிஸ்ல பாப்பீங்க. அடுத்த சீரிஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். அதை கல்லு குடிக்கும் போது வளைச்சு சினிமாட்டிக் ஷாட் எடுத்து கூட ஒரு சீன் பண்ணிட்டோம். பாய். Yo voy a cantar esta canción para mí.